Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதல்ல சொல்லிட்டேன், எல்லாருமே ஒரு விதத்தில் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லலாம், ஏன்னா சிருஷ்டிக்கப்பட்டோம் எல்லாரும். ஆனால் நடுவில் பிரச்சனை வந்துருச்சே. பிரச்சனை வந்து ஆதாம் கதவை திறந்து விட்டு பிசாசின் சுவாபம் உள்ள வந்து அது அவனை தீட்டுப்படுத்தி இப்போ மனு வர்க்கத்தையே தீட்டுப்படுத்திருச்சு. எந்த அளவுக்குன்னா எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கட்டு போனார்ன்ற அளவுக்கு மனு வர்க்கமே இன்றைக்கு பிசாசின் பிள்ளைகள்ன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. கேட்க கஷ்டமா இருக்குது, ஆனால் அதான் உண்மை. ஆனால் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக ஆவது எப்படி அப்படிங்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளாக ஆவது எப்படி? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எல்லாம் சொல்லுங்க, அத்தனை பேர்களும், அத்தனை பேர்களும், எல்லாரும் இல்லை, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு பாருங்க. அப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள்? அத்தனை பேர்களும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். பாருங்க, 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, 14ஆம் வசனம், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நல்லா கவனிங்க, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆங்கிலத்தில் தி ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் வருது. புத்திர சுவிகாரம் என்கிறது ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் என்று வருகிறது. அடாப்ஷன் ஒன்று, இது ஒரு சிலர் தவறான ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போயிடுச்சு பாருங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் வந்து அனாதை இல்லம் வச்சிருக்கிறாரு, அந்த அனாதை இல்லத்தில் அடியேனை சேர்த்திருக்கிறாரு. இந்த அந்த அனாதை இல்லத்தில் வந்து கர்த்தர் போடுற இந்த மதிய உணவை சாப்பிட்டுட்டு இலவசமா உடையும் உணவும் கொடுக்கப்படுகிறது. இதுல நான் இந்த அனாதையாகிய நான், அடிமையாகிய நான் கர்த்தருடைய அனாதை இல்லத்தில் வாழ்ந்து கொண்டு, இப்படிதான் நிறைய பேருடைய ஆட்டிடியூட் இருக்குது பாருங்க. கர்த்தர் ஒன்னும் அனாதை இல்லத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் தத்து எடுத்துக்கிட்டு இல்லைங்க. இது என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் அடாப்ஷன் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில்? ஒரு ஐடியாவை கன்வே பண்றதுக்காக, ஒரு கருத்தை சொல்வதற்காக அந்த வார்த்தை ஒழிய வேத வசனத்திலே புது பிறப்பு என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அடாப்ஷன் வார்த்தை ஏன் அங்கே உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை கவனிக்கணும். அடாப்ஷன் சொன்னா பாருங்க, ஒரு அடாப்ட் பண்ணுகிறவர்கள் ஒரு பிள்ளையை போய் அடாப்ட் பண்ணும்போது பொதுவாக யார் அடாப்ட் பண்றாங்க? சாதாரணமாக அந்த அடாப்ட் பண்ணப்படுகிற பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கும்? தத்தெடுக்கப்படுகிற பிள்ளை. எங்கேயும் ஒரு ஏழை குடும்பத்தில் முடியாதவங்க அவங்க தான் கொடுக்குறாங்க இல்லையா அடாப்ஷனுக்கு. சாதாரணமாக அப்படி தான் இருக்கும். சில நேரத்தில் கொஞ்சம் வேற மாதிரியும் இருக்கும். பொதுவாக அப்படி தான் வரும். எங்கேயோ யாரோ தூக்கி வீசிட்டாங்க, வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க, அந்த மாதிரி பிள்ளைகள் தான். நீங்க போய் அடாப்ட் பண்றவங்க எப்பவும் கோர்ட்லலாம் என்ன கேட்குறாங்க? போய் அடாப்ட் பண்ணணும்னா உங்களுக்கு வருமானம் இருக்கா, உங்களுக்கு நல்ல வேலை இருக்கா, நீங்க உத்தமமான ஆளா, நல்லா வச்சு காப்பீங்களா எல்லாம். அப்போ உங்க லெவலுக்கும் அந்த குழந்தையுடைய லெவலுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இந்த குழந்தை கொஞ்சம் கூட ஒரு அருகதையற்ற, ஒரு எந்த விதமான வசதி இல்லாத ஒரு குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம். இந்த விதமான வசதியெல்லாம் பார்த்தே இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைய ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு ஆள், நல்ல கண்ணியமான ஆள், நல்ல வேலையிலையும் பொறுப்புலையும் இருக்கிற ஆள், நல்ல படிச்ச ஆள், ஒரு ஆளும் அவருடைய மனைவியும் போய் என்ன பண்றாங்க? தத்து எடுக்கிறார்கள். இந்த ஐடியாவை கன்வே பண்றதுக்கு தான் அந்த அடாப்ஷன் என்றது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் பாருங்க, கர்த்தர் நம்ம வந்து எடுக்கிறார் பாருங்க. எப்படி எடுக்கிறாரு? அவர் வந்து நம்மளை பரிசுத்தவான்களா வந்து செலக்ட் பண்ணி எடுக்கல. அவர் என்ன பண்றாரு? கொஞ்சம் கூட அருகதையற்றவர்களாக, தகுதியற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக, சிதைக்கப்பட்டவர்களாக, எங்கேயோ குப்பையில கடந்த நம்மை, பாவத்தில கடந்த நம்மை, பிசாசின் அடிமைத்தனத்தில் கடந்த நம்மை அவர் வந்து என்ன பண்றாரு? அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவர், அவர் வல்லவர், அவர் நம்மை எடுத்து அவருக்கு சொந்தமாக்கி கொள்கிறார். அதான் அந்த அடாப்ஷன்ல உள்ள ஒரு அருமையான ஒரு காரியம். ஒரு நல்ல அந்தஸ்துள்ள ஒரு ஆள் வந்து ஒரு சாதாரண குழந்தைய எடுத்துட்டு போய் அந்த குழந்தையுடைய தலைவிதியை மாத்திடுறான். நாளைக்கு அந்த குழந்தை இந்த வீட்டில் வளர்ந்ததுனால இது எப்படி இருக்க வேணுமோ அப்படி இல்லை, இப்போ இப்படி வந்துட்டதுனால இப்படி இருக்குது, அது இந்த வீட்டுக்கு வந்ததுனால
இந்த அளவின்படி அது ஆசீர்வதிக்கப்படுகிறது, இப்படி மாற்றப்படுகிறது. இதை கன்வே பண்றதுக்காக, இந்த ஐடியாவை கன்வே பண்றதுக்காக தான் இந்த அடாப்ஷன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த அனாதை இல்ல ஐடியாத்தை விட்டுருங்க. அது வரைக்கும் தான் அது. ஏன்னா இந்த ஊமைகள்லாம் பாருங்க, ஃபுல் மீனிங்கை கன்வே பண்றது கிடையாது. ஒரு ஆஸ்பெக்டை சொல்றதுக்காக, ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்றதுக்காக ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனா வேத வசனம் என்ன போதிக்குது என்கிறத பாருங்க. வேத வசனம் நம்ம அனாதை என்றோ இவர் தத்தெடுத்துட்டாருன்னோ போதிக்கல. வேத வசனம் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை போதிக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 3-7 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிக்கதேமிட்ட இயேசு பேசுறார், சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் என்று சொன்னதை குறித்து நீ ஆச்சரியப்பட வேணான்றாரு. அப்ப இந்த மறு பிறப்பு, எல்லாம் சொல்லுவோம் மறு பிறப்பு, அடாப்ஷன் இல்ல, ஏதோ எங்க இருந்து எடுத்துட்டு வந்து இது பண்ணிக்கிறது இல்ல. அது வந்து ஓரளவுக்கு தான் அந்த அனாலஜி, அந்த உதாரணம் வந்து ஓரளவுக்கு தான் போகும். என்ன நடக்குது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்போது என்ன நடக்குது, எங்கிருந்தோ கொண்டு வந்து நம்மளை தேவனுடைய வீட்டில் வச்சிடறது இல்லை. உண்மையாகவே ஒரு பிறப்பே உண்டாகிறது. நாம் ஆவியினாலே பிறக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, எல்லாம் சொல்லுங்க, தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எப்படி சொல்றாரு பாருங்க, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. அதை விட இன்னும் மேலாக 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக அப்படியே அப்பட்டமா சொல்லிடுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எத்தனை பேர் தேவனால் பிறந்திருக்கிறீங்க? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப இந்த பிறக்கிறது, தேவனால் பிறக்கிறது அப்படிங்கிற ஐடியா வந்துருக்கு பாருங்க. இதை கவனிக்கணும். சும்மா அடாப்ஷன் அந்த ஐடியாவை பிடிச்சிக்க கூடாது. அது ஒரு அளவுக்கு ஒரு கருத்தை சொல்றதுக்காக தான், அவ்வளவுதான். ஒரு உதாரணம் சொல்றேன்னா அந்த உதாரணத்தை வச்சு எல்லாத்தையும் விளக்கிட முடியாது. ஒட்டுமொத்த சத்தியத்தில் ஒரு சின்ன காரியத்தை விளக்குறதுக்காக தான், இல்லையா? உதாரணங்களுக்கு ஒரு லிமிடேஷன் உண்டு. இந்த அடாப்ஷன் உதாரணத்துக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குது, அதோட விட்டுருணும். அதை அந்த ஐடியாவை கன்வே பண்ணிடுச்சு நல்லா. ஆனால் நாம் வந்து வெறும் அடாப்ட் பண்ணப்பட்டவர்கள், நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. 1 பேதுருக்கு திருப்போம். இப்போ பக்கத்திலேயே 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள்னா மறுபடியும் நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்கள், மறுபடியும் பிறந்தீர்கள். ஜெனிப்பிக்கப்படுகிறது, ஜெனிப்பிக்கப்படுறதுன்னா பிறக்கிறத பற்றி சொல்லியிருக்குது. ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். சரி, அப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு நம்ம மைண்ட்ல. வேத வசனம் திட்டவட்டமா போதிக்குது. 4 வசனம் காமிச்சிட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் நாம், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகள் நாம், தேவனால் பிறந்தவர்கள் நாம். அதுவும் இல்லாம இந்த புத்திர சுவிகாரம் என்ற வார்த்தையில இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க. அதுல சில கருத்துக்களை வெளிப்படுறதுக்காக தான் அந்த புத்திர சுவிகாரம் என்கிற வார்த்தை அல்லது அடாப்ஷன் வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அடாப்ஷன்ன்றது வந்து ஒரு லீகல் ப்ராசஸ். லீகல் ப்ராசஸ் பாருங்க, அது சரியா பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில், வேற ஒரு நாட்டில் நான் பாஸ்டரா இருந்தப்ப, அந்த குடும்பத்தில் பாருங்க, அந்த அம்மா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போய் பிள்ளைகளை கவனிக்க முடியாமல், 3 சின்ன பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க 3 கவனிக்க முடியாமல் ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷன். அந்த அம்மாவுக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியல சரியா. அதனால அந்த அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரிலாம் சேர்த்து என்னமோ பண்ணாங்க. அப்போ இந்த 3 பிள்ளைகளையும் இன்னொரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆளும், அவருடைய மனைவி, அவருக்கு தனியாக பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களாம் வளர்ந்துட்டாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க இப்போ தனியாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இறக்கப்பட்டு இந்த 3 பிள்ளைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. பல வருஷங்கள் அந்த அம்மா வந்து பாருங்க, எங்கேயோ போய் ஒரு அசைலத்தில் இருந்து அப்படியே நாளை கழிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் போயிடுச்சு, அப்படியே போயிடுச்சு. இந்த பிள்ளைகள்லாம் பாருங்க, சின்ன 4-5 வயசில் வந்தது, இப்போ 15-16 வயசு ஆகி நல்ல பெருசாக நிற்கிது. இவங்க வீட்லேயே வளர்ந்துருக்கு. இவங்க தான் அப்பா அம்மான்ற மாதிரி. அவங்க அப்பா இங்கேயே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டாரு. இவங்க தான் பேரண்ட்ஸ் மாதிரி வளர்த்துருக்குறாங்க. 10 வருஷம் பொறுத்து அந்த அம்மா கொஞ்சம் நல்லா ஆகி, என் பிள்ளை எங்கன்னு கேட்க வந்துருச்சு பாருங்க. நேரம் வந்துருச்சு. என் 3 பிள்ளை எனக்கு வேணும். 3 பிள்ளையும் அங்கே போக மாட்டேன்ருச்சு. நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா அந்த அம்மா யாருன்னு தெரியாது எங்களுக்கு. நாங்கள் இங்கே தான் இருப்போம், இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா, இவங்க எங்களுக்கு எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க, நாங்கள் போக மாட்டோம். பெரிய லீகல் பிரச்சனை ஆகி போச்சு பாருங்க. கோர்ட்டுக்கு போய் கடைசியில் இவங்க வந்து பிள்ளைய நாங்கள் வச்சுக்கோன்றாங்க, அவங்க வந்து பிள்ளை எனக்கு கொடுன்றாங்க, பிள்ளைங்க நாங்கள் இவங்களோட தான் இருப்போம், பெற்றோரோட போக மாட்டோம்னுது. இப்படியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. அப்போ அடாப்ஷன்றது ஒரு லீகல் ப்ராசஸ். நான் என்ன சொல்ல வர்றேன், அடாப்ஷன் வார்த்தை ஏன் உபயோகப்படுத்துறேன்னா, கர்த்தர் ஒரு லீகல் ப்ராசஸ் மூலமாக தான் நம்மை நம்முடைய பிள்ளைகளாக ஆக்கி இருக்கிறார். அந்த லீகல் ப்ராசஸ்ல என்ன, கல்வாரி சிலுவை.
அங்கே செலுத்தப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து நமக்காக சாபமாகி உயிரோடு எழுந்து பாதாளம் வரை சென்று உயிரோடு எழுந்து பரமேறி பிதாவுடைய வலது வாரத்தில் வீட்டிருந்து இப்படி நியாயமா லீகலா என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிச்சுதான் நம்மளை பிள்ளைகளாக்குறதுக்கு என்னவெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சு எல்லாம் முடிச்சிருக்கிறாரு. இப்போ பிசாசு அது எப்படி நீ கடவுளுடைய பிள்ளைலாம் திருப்பி இங்க வா மரியாதையா என்கிட்ட கூட கேட்க முடியாது. ஏன்னா லீகலா எப்படி நம்ம அவனுடைய கையிலிருந்து விடுவிக்க முடியுமோ அப்படியெல்லாம் விடுவித்து நம்மளை வெளியே கொண்டு வந்து விட்டார். நான் போய் அவர் கேட்டதுனால அவர் விடுவிக்கல, அது இன்னொரு காரியம். நான் போய் இப்போ அடாப்ஷன் பண்ணப்படுகிற பிள்ளைகள் அவங்க நான் அப்பா அம்மா தேடிட்டு இருக்கேன், யாராவது அப்பா தெரியுமா உங்களுக்கு, யாராவது அம்மா தெரியும், அப்படியாவது இல்லை, இவங்க தான் போய் தேடுறாங்க பிள்ளை ஏதாவது இருக்குதான்னு. அப்ப நான் தேடல கடவுள் என்ன தேடி வந்தார். நான் எங்கேயோ கிடந்தேன், நான் அருகதையற்றவனா இருந்தேன், நான் தகுதியற்றவனா இருந்தேன். அவர் என்ன தேடி வந்தாரு, லீகல் ப்ராசஸ்ல கொண்டு போய் கோர்ட்ல போய் வக்கீல வச்சு எல்லாம் பண்ணி பேப்பரோட என்ன கொண்டு போற மாதிரி என்ன சட்டப்படி அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறார். ஆகவே பிசாசு ஒருபோதும் உங்களை நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல என்று சொல்ல முடியாது. சொல்லுவானால் எபேசியர் 1 வாசித்து காமிங்க 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் நம்ம ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னாலே ஆதாமை உண்டாக்குறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்னை முன்குறித்து என்னை தெரிந்து கொண்டு என்னை சுவிகார புத்திரனாய் அவர் தேர்ந்தெடுத்து விட்டார். அவர் மனசு வச்சிட்டார், அவர் தேர்ந்தெடுத்துட்டார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அதை அவர் செய்து விட்டார். ஏன் செய்தாரு? அந்த காலத்தில் ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, ஆண்ட்ரே கிரவுச் என்கிறவர், அவர் தான் இந்த சூன் அண்ட் வெரி சூன்லாம் இயற்றினவர் பாருங்க. அவர் ஒரு பாட்டு போடுவார், ஐ டோன்ட் நோ வை ஜீசஸ் லவ்ட் மீ, ஐ டோன்ட் நோ வை ஹி ரியலி கேர்ட், ஐ டோன்ட் நோ வை ஜீசஸ் sacrificed his life, oh but I'm glad he did. தான் அந்த பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. தெரியாது எனக்கு ஏன் அவர் என்னை நேசித்தார் என்று, ஏன் அவருடைய ஜீவனை எனக்கே கொடுத்தார் என்று. ஆனால் ஒன்று சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை அவர் செய்து முடித்திருக்கிறார். ஏன் செய்தார்னு எனக்கு தெரியல, எனக்கு செஞ்சிருக்கிறார். ஏன் என்ன பிள்ளையாக்குனார் தெரியாது, ஏன் உங்களை பிள்ளையாக்குனார் தெரியாது. அவரை கேட்டீங்கன்னா அவர் சொல்றது என்ன இங்கே சொல்லி இருக்குது, அது என்னுடைய தயவுள்ள சித்தம். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வந்திருக்குது, இட் இஸ் மை குட் பிளஷர் அக்கார்டிங் டு ஹிஸ் குட் பிளஷர். பிசாசு அவர்கிட்ட அது எப்படி அவனை பிள்ளை ஆக்கலாம், அவன் அக்கிரமக்காரனா சேர்ந்து சொல்றாரு, தட்ஸ் மை பிளஷர், போயிட்டு வாங்குவார். அது ஏன் இஷ்டம், ஏன் இஷ்டம், அது உனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது, நடைய கட்டு, ஏன் இஷ்டம். கர்த்தர் இஷ்டப்பட்டு விரும்பி என்னை பிள்ளையாக்கி கொண்டார். ஹல்லேலூயா, உங்களை பிள்ளையாக்கி கொண்டார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதிலே மகிழ்ந்து களி கூறுங்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம், துதிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பம், உம்முடைய இஷ்டத்தின்படி உலக தோற்றத்துக்கு முன்னாலே தீர்மானித்து எங்களை பிள்ளைகள் ஆக்கி விட்டீர். உடைய தயவு மிக பெரியதாக இருக்கிறது கர்த்தாவே. உடைய மாபெரும் அன்பினால் எங்களை அன்பு கூர்ந்திருக்கிறீர், பிள்ளைகள் ஆக்கி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் என்கிறதில் இன்றைக்கு நாங்கள் தழைக்கிறோம், அதிலே மகிழ்ந்து களி கூறுகிறோம். எங்களுக்கு குறைவில்லை, ஏனென்றால் நாங்கள் தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரர். தேவனுடையதெல்லாம் எங்களுடையது. தேவன் எங்களுடைய ஜீவனும் பலனுமாய், எங்களுடைய சுகமாய், எங்களுடைய ஆரோக்கியமாய், எங்களுடைய வெற்றியாய் தேவனே இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று எங்களால் சொல்ல முடியும். ஏனென்றால் நாங்கள் உடைய பிள்ளைகள். இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து போகிறவர்கள் இதில் மகிழ்ந்து களி கூறட்டும், உம்மை துதிக்கட்டும். இந்த சத்தியம் ஒவ்வொரு உள்ளங்களிலும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தட்டும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தட்டும். உமக்கே கனமகிமை துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.